சைனா நூடுல்ஸ். சைனா நூடுல்ஸ் ஏற்கனவே சைனாவை பற்றி எல்லாரும் பல மாதிரி இப்படி இருக்கு. இல்லை சைனா நூடுல்ஸ் வரையா. ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் ஃபஸ்ட் அம்மாவை மட்டும் பாருங்கள். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் மீசை தாடிலாம் எடுத்துட்டேன். அதனால் சரத்து கையடி சரத்து நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா கைஸ்? அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுங்க நீங்களே. டான் 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 டான். ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா இருக்காங்க. ஸோ தட் இந்த வீடியோவில் வந்து நம்ம கூட அம்மா இருக்க போகிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க. அம்மா நம்ம என்ன சமைக்க போகிறோம்? நூடுல்ஸ். என்ன நூடுல்ஸ்? காரமான என்ன நூடுல்ஸ்? காரமான நூடுல்ஸ். திருப்பி சொல்ல. காரம் இல்லாமா? உலகத்திலே காரமான இருக்கிற உலகத்திலேயே காரமான பார்த்தீங்க. ஸோ தட் வந்து உலகத்திலே காரமாக நூடுல்ஸ் வந்து நம்ம சமைக்க போகிறோம். அதில் என்ன தெரியுமா? இதை வந்து நாங்கள் சமைச்சிட்டு நம்ம நைனா கொடுக்க போகிறோம் அப்பாவுக்கு. அவருக்கு தெரியவே தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறோன்னு. அவர் வெளியே உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம சமைச்சிட்டு போய் தலைவர்கிட்ட போய் சப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவர் சாப்பிட்டுட்டு நம்ம அசிங்கமாக திட்டுவார். அதை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் இதுக்கு முழுக்க காரணம் எங்கள் அம்மா. காரணம் நீ தானம்மா? நான் தான் சொன்னேன் கம்பல்சரியா வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக தான் பண்ணணுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, எடுத்துரும். பிகாஸ் அடுத்த ஒரு 15 நாள் வேலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ தட் வெளியே போகிறது கிடையாது. நீங்கள் மட்டும் தான் நீ பார்க்க போகிறீங்க. ஸோ தட் நோ ப்ராப்ளம். ஸோ நான் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. திட்டுறதா இருந்தால் மனசுக்குள்ளே திட்டுங்க. நல்லா பாசிட்டிவாக வந்து மட்டும் சொல்லுங்கள். நல்லா இருக்கு சார். உனக்கு பிடிச்சிருக்கலாமா? எனக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா? That's all. Who cares? Let's go into the video. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு பார்சல். நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் முன்னாடியாச்சும் அது வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து 1.5 மாதம் கிட்டாச்சு. 400 ரூபான்னு நினைக்கிறேன். அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கிடந்துச்சு. இதுக்கு இப்போ தான் நல்ல நேரம் வந்திருக்கு. ஸோ தட் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி சமைச்சு அதை சாப்பிட்டு நம்ம அம்மா போட ரியாக்ஷன் இப்போ இருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ காய்ஸ். நம்ம அப்படியே இந்த கேம் இந்த லென்ஸை பார்த்து இப்படி பண்ணணும். அப்படின்னா கை வை 1 அப்படியே மூடணும். 1 2 3 ஹியூஜ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போயுமே நம்ம தான் பண்ணுறோம். ஸோ நம்ம அம்மாட்ட கொடுப்போம். துறமா இதை நீ தான் திறக்கணும்னு இருக்கு. எப்படி சார் அன்பாக்சிங்னா துறமா ஏதாச்சும் ஒரு பக்கம் விட்டு நட்டில் போடு. அப்படியே நட்டில் மண்டையில் போடு. ஃபுல் சத்தெல்லாம் அதை காமிக்காதம்மா. ஸோ தட் நம்மளுக்கு வந்து நான் விட்டுறேன். கவலைப்படாது. உள்ள திறந்தாச்சு. கைஸ் இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸ் வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா வெட்டினதில் முதல் லேயர் போச்சு உள்ள. ஐயோ அம்மா, கலரை பார்த்தாலே பயமாக இருக்குமா? பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. சும்மா ஒரு 2 கப்பு ஃபுல்லாக பெரிய கப்பு நம்ம நார்மல் நூடுல்ஸ் சமைக்கும் போது தான். பார்த்தீங்கன்னா நார்மல் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் சஸ்பென்ஸ் பார்ட் என்ன தெரியுமா? இல்லை வந்து 2 கொடுத்துருக்கான். இது என்னதுரா? சைனீஸில் தான் போட்டிருக்கான். என்னன்னு தெரியல. தாய்லாந்து போனோம்ல அதே தான். இது ஏதோ ஒரு இது இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இது என்னது? இதோ சாஸ் மாதிரி கொடுத்துருக்கான். ஐஸ் எல்லாமே மிளகா வெளியவே இருக்குடா. பாருங்க, கண்ணில் தெரியாமல் நம்ம கையை தெரியாமல் கண்ணில் இங்கே வச்சோம். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என் கண்ணாடி வேறு வேர்த்து கீழே ஓடுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 2 பேர் சாப்பிட்றோமாம்மா. கைஸ் பார்த்தீங்கன்னா நான் உடனே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். பிகாஸ் அம்மா அப்பா சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிக்விட் மாதிரிலாம் கொடுத்துருக்கான். சவப்பாக இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள். எங்கள் அம்மா அந்த சிசரில் வெட்டினாங்களே அன்பாக்ஸ் பண்ணுறப்போ குத்திருச்சு. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு வந்து நம்ம நார்மல் நூடுல்ஸ் மாதிரி தான். தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வடிகட்டிடணுமா. தண்ணி
தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பழைய இந்த இருக்கிற நூடுல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்லி சாஸ் வந்து சேர்க்கணுமா, அதுக்கப்புறம் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸை வந்து மேலே தெளிக்கணுமா. அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர் காரம், அதுக்கு மேலே இன்னொரு லேயர் காரம். ஸோ அதில் வந்து தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃபஸ்ட்டு நூடுல்ஸை போட்டுருவோம். Like you hurt me too, me too. We're letting go. செம்மையாக வேர்க்குது. ஏன் அப்படியே சம்மர் சீசன்னால் ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியல. எங்கள் அம்மாலாம் எப்படி நிற்கிதுன்னே தெரியல. காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் இப்போ தான் சொன்னேன் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே நம்ம ஆள் யாரோ வராங்க. வா தலைவரே, வாங்க வாங்க வாங்க, தலைவர் வரா, தலைவர் இப்போ பஸ் ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா நல்லா இருக்கீங்களா? என்ன சமைக்கிறாருன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். என்னமோ நூடுல்ஸ்னு சமைக்கிறாரு. சைனா நூடுல்ஸு. சைனா நூடுல்ஸ். ஆமாம், ஏற்கனவே சைனாவை பற்றி எல்லாரும் பல மாதிரி இப்படி இருக்கு. இல்லை சைனா நூடுல்ஸ் வரையா? சைனா நூடுல்ஸோட இந்த கவரில் இதை வாசிச்சு பாரு, என்ன போட்டிருக்கணும். இருக்கிறதுல ரொம்ப காரமான நூடுல்ஸ்னால் நம்ம கிளைமேட்டுக்கு சரி வருவான்ப்பா. பெரும்பாலும் சொன்னால் கோச்சிக்கிற கூடாது. பெரும்பாலும் அந்த ஆந்திராக்காரவங்க தான் நிறையா காரம் சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அவ்வளோ காரம் சாப்பிட்டு பழக்கம் இல்லையே. சரி சரி செஞ்சு பாரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீ பண்ணுற நீ தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிற. ரைட், செஞ்சு முடி, அப்புறமா பார்க்கலாம். இவரு இருக்குடி மவனே, எனக்கு சின்ன வயசுல எத்தனை தடவை அடிச்சிருக்க. எனக்கு ஃபுல்லாக நீ தான் சாப்பிட்றப்பா. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். சரியா? இதுதான் அந்த சிரப். பார்த்தாலே பயமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது இன்னொன்று கூட கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரியல. மா ஆச்சாம்மா? இல்லைப்பா, கொஞ்ச நேரம் பா செம்மையாக இருக்குதுப்பா. மா கிரேட்மா. இல்லைப்பா, நீ ஒரு நாளைக்கு நின்று சமைச்சு பார்க்கணும். சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, காலையிலேருந்து மத்தியானம் சாயங்காலம் வரை இங்கேயே நிற்கிறோம். நீங்கள் ஓடி ஓடி போய் ரூமில் போய் உட்காந்து செல்ல நோண்டுறீங்க. ஒரு நாளைக்கு நின்று பார்த்தா தெரியும் எல்லா அம்மாக்களும் எவ்வளோ நேரம் இதில் நிற்கிறாங்க. நின்று சமைச்சு பாத்திரம் கழுவி. சரிம்மா சரிம்மா சரி. கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரத்தில் இறக்குறோம். எங்கள் அம்மா இந்த டைலாக் சொல்கிறப்பெல்லாம் பயம். ஐயோ இவன் யாரையாச்சும் கூப்பிட்டு வந்துடப்பா. யாரும் இல்லைம்மா, கவலைப்படாத. இது என்ன சரத்து உள்ளெல்லாம் ரெட்டாக தெரியுது. போச்சு, அவ்வளவுதான். அப்பா மிளகா, காரம் மிளகா. இது வேற வெந்துட்டே இருக்குது. நூடுல்ஸ் சீக்கிரம் வேகுதுன்னா வேகவே மாட்டேங்குது. கைஸ் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. செம்ம காண்டாகுது எனக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண நூடுல்ஸ் மாதிரி கிடையாது. வேகுது என்ன எடுத்து போது இந்த ரப்பர் மாதிரி இருக்குது. கொல்ல போகிறேன் சைனாக்காரன் இதை தொட்டாலுமே வில்லங்கமாக இருக்குது. கொரோனான்னு ஒன்று கொண்டு வந்தான், உலகத்துக்கு ஃபுல்லாக பரப்பி விட்டு அவன் நிம்மதி ஆகிட்டான். இந்த நூடுல்ஸ் அவன்கிட்ட தான் வாங்கினது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்துகிட்டு இருக்குது. இதுலேருந்து எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இதானாலுமே கொரோனாக்காரன் தான் எனக்கு என்ன நடந்தாலுமே நான் கடைசியாக சாப்பிட்டது வந்து இந்த நூடுல்ஸ் தான். ஸோ சைனா மேலே யார் வேணால் கேஸ் போடலாம். ஓகேவா? எனக்கு என்னாலும் ஐயோ இதை பார்த்துட்டு ஒன்றா சைனாக்காரன் வந்துடப்பா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. மோடி என்னை விட மாட்டார். மோடிஜி காப்பாற்றுங்க எங்களை. கைஸ் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஓரளவுக்கு இந்த பின்னே கிச்சனுக்கு வந்தாலும் தெரியும். நூடுல்ஸ் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. அவன் ரூல்ஸ் படி அவன் என்ன சொல்லியிருக்கான்னா தண்ணியை வந்து வடிகட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கைஸ் அவன் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை வந்து வடிகட்டியாச்சு. நல்லா வந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்னா திருப்பி வந்து நான் இதுக்குள்ளேயே போட்டணுமா. இதுக்குள்ளே போட்டுட்டு 8 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். 8 ஸ்பூன்னா இவ்வளோ 8 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி 8 ஸ்பூன் ஆஃப் 1 2 3. இந்த யார் யார் பாரிஸ் போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேஷ்னல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றுவான். 1 2 3 4 5. கரெக்டு. முன்னாடி ஒரு 5 அது ஒரு 8. ஓகேவா? கையில் இருக்க மசாலா பாருங்க கைஸ். தெரியாமல் கண்ணில் வச்சோம் முடிஞ்சிடும். அதை நம்ம அப்படியே வந்து அப்படியே ஸ்டிர் பண்ணலாம். மத்தாடி என்னப்பா அது கலர் இப்படி மாதிரி இருக்கு. The noodles is ready. அம்மா நூடுல்ஸ் வந்துருச்சு. அப்பா நூடுல்ஸ் இஸ் ரெடி. யாராச்சும் பழி வாங்கணும்னா இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. சரியா? சின்ன வயசுல நான் மேக்ஸ் படிக்கலன்னு கொட்டுவில வாடி மோனே வா கொட்டை வா செஞ்ச வா சாப்பிடு வா வா. ஐஸ் பாருங்க உள்ள அப்படியே இருக்கு. நைனா நைனா சேலஞ்சு. என்ன சேலஞ்சு?
ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் காரம் முடிச்சாச்சு. அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நூடுல்ஸ் ரெடி. உங்களோட இதுக்காக நாங்கள் வெயிட்டிங். ஸ்பூன் தரவா? வெயிட் பண்ணுங்க. சாப்பிடுப்பா. நல்லா 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 ஃபுல்லாக எடுத்து சாப்பிடணும். ஹலோ டிபர் பாஸ், சாப்பிட்டு பார்த்துலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கவா? பார்க்குறேன். ஓகே. நூடுல்ஸ் எப்பவும் போல் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் கொஞ்சம் இப்போ ஸ்பைஸியாக இருக்கும் போல் தெரியுது. கொஞ்சம் கலராக இருக்குது, நல்லா மணமாகவும் இருக்குது. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் உரப்பாக இருக்கு. கொஞ்சம் உரப்பாக இருக்கா, ரொம்ப உரப்பாக இருக்கா? ரொம்ப உரப்புன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கு. முதல்ல சாப்பிடும்போது ஒன்றும் தெரியல, ரெண்டாவது சாப்பிடும்போது உரப்பாக இருக்கு. ஆமாம், உரப்பு தான். ஆனால் எல்லாம் ரைட்டு தான். நல்லா இருக்குது, மணமாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. ஆனால் வாயில் வச்சுட்டவனும் இந்த உதல்லாம் எரியுதுங்க. அத்தாடி நல்லா இல்லை. சரி, நான் கூட சரி ஆசைப்பட்டு மணமாக இருக்கே, இவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காதுன்னு நினச்சி சாப்பிட்டா இது 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆனால் கூட தான் தெரியுதுங்க. இந்த இடம்லாம் ரொம்ப காரமாக அப்படியே எரியுது. போங்க, இது சோப்பு போட்டு கழுவுனாலும் போகாது போல இருக்கே. பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன சொன்னார், காரமாகவே இல்லை அப்படின்னாரு. அடுத்து கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப 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 காரமாக இருக்குது. ஆனால் நல்ல மனம் இருக்குது. அந்த ஸ்பைசியோட மனம், அந்த மசால் மனம் நல்லா இருக்குது. பட் காரம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று சொல்லவா, நான் ஏதோ பண்ணுறப்ப இங்கே எங்கேயோ கை வச்சிட்டேன் போல். எனக்கு இந்த நெத்தி ஃபுல்லாக எனக்கு அப்படியே எரியுது. இப்போ இந்த சமைச்சப்போ நான் ஏதோ முடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, ஏன்னா முடி ரொம்ப கீழே விழுது. இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு எரியுது. தெரியாமல் கைப்பட்டு அந்த மசாலா எங்கேயோ பட்டுச்சு. எனக்கு அப்படி கதை அப்படியே எரியுது எனக்கு இந்த இடம்லாம். நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. தலைவர் சாப்பிட்டு சொல்லிட்டாரு, அப்பாக்கே காரமாக இருக்குது அப்படின்ட்டாரு சார். நான் நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மாவும் நானும் தான் அடுத்து சாப்பிட போகிறோம். அம்மா சாப்பிடலாமா? வேண்டாம், அது சும்மா சுண்டெல்லாம் எரியுதான். எனக்கு வேணாம் சத்து. அம்மா சத்து எனக்கு தெரியாது. சத்து அம்மா அம்மா வாயில வச்சா சத்து வேணாம். சத்து இருக்கு. ஐயோ, இது வேற பம்பு. ஒரே வேண்டாம். ஐயோ, எனக்கு வேணாம். நிறைய பேர் எடுக்க சத்து. சின்ன வயசுல நீங்க எனக்கு ஊட்டி விடலாமா? நான் ஊட்டி விடுறேன் உனக்கு. தூளி எடுமா. சத்து மேலாம் போடாத சத்து. கை செம்ம காரமாக இருக்குது. சரி, சீரியஸா? ஓகேவா? ஓ அப்பா. ஓ அண்ணம்மா சத்து ஃபஸ்ட் டைம் எடுத்து வைக்கிறப்ப ஒன்றும் பெரிய ரொம்ப காரமாக இல்லை எனக்கு. இன்னொரு வாய் எடுத்துக்கிறேன். வேணாம். Joy to the உரைக்குது. ஐயோ அம்மா, தெரியுதா? வேண்டாம் சத்து, கொண்டு போடு சத்து. அழகா அள்ளி வீசி இருக்கு. அம்மா நல்ல வேலை ஒரு பாக்கெட் ஒன்று நிப்பாட்டணும். 2 போடு. நான் இந்த உதடு ஃபுல்லாக அப்படியே எரியுது. அம்மா மொதல் வாய் தெரியலம்மா, 2வது வாய் தெரியுதுமா? வேண்டாம். எதுக்கு சாப்பிட்ட சத்து? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எனக்கு வேணாம். எரியுதா இல்லையா? நான் சாப்பிடுவேன், எனக்கு வேணாம். ஒரே சரி சரத்து. உரைக்கி சத்து மிளகா அள்ளி போட்டுருக்கு. கைஸ், இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கொடூரமாக இருக்குது. இல்லைம்மா, சாப்பிடவே முடியாது. அப்படியே எனக்கு இந்த இடம்லாம் அப்படியே எரியுது. எங்கள் அம்மா வீடியோலாம் பார்க்கல. சொல்லுறது எங்கேயாச்சும் கிளம்பி போ. சொல்லுமா உங்கள்கிட்ட ஏதாச்சும்? ரொம்ப 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 உரைக்கி சத்து யாருமே சாப்பிட முடியாது. இது வேறு லெவலில் காரம்.
நீ போட்டு இருக்கு. இது பாருங்க, இவ்வளோதான் இவ்வளோ அப்படியே நான் கொட்ட போகிறேன். வேறு வழியில் எல்லாம் சாப்பிட முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. வேறு லெவலில் காரம் அப்படியே உதடு இதெல்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு பேக்கெட்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கரே தரணும்ப்பா. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுமா, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சுண்டெல்லாம் எரிச்சா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப காரமாயிருச்சு. பாவம், நான் இப்போ தண்ணி எடுத்து வந்து கொடுக்க போகிறேன். கைஸ், இது வேற லெவல். அப்பா பாய்.